இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா மூணாறு டு மாங்குளம். சொல்லுங்கள், மாங்குளம். பைக்கு பஞ்சராக போனதுனால லேட் ஆயிடுச்சு. உலகத்தில் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸில் T+ டயர் போட்டு தொலைய மாட்டாங்க கம்பெனிக்காரவங்க. அதே போல் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் T+ போட மாட்டாங்க. 2024 ஆகுது, இப்பயும் டீப்பை போட்டு வச்சுக்கிட்டு உயிரை வாங்குறாங்க. அது T+னா எப்பயோ வேலையை முடிச்சு நேரம் போயிருக்கலாம். பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க ஹீரோ அண்ட் ராயல் என்ஃபீல்டு. யானை இருக்கும்னாங்க, ஒன்றையுமே காணுங்க. சும்மா போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஏதாவது ஒரு யானை வந்துச்சுன்னா பார்த்தா கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா மனசை இருக்குங்க. செம்ம குளிங்க. அப்படியே கையெல்லாம் லைட்டாக விரைச்சி போச்சு, பேசவே முடியல. ரோடை பார்த்தா பயங்கரமாக தான் இருக்குது. யானை நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? லீடு யார்? தளபதி இல்லை. ஆனால் புதுசாகலாம் அந்த ரோட்டில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி ஆகிடும். பார்த்துக்கோங்க, நைட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் மூணாறில் இங்கே பாருங்க, நாயை பார்த்தே ஜெர்க்காகிற ஆளுக்கெல்லாம் பல இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து யானைக்கிட்ட மிதிப்பட்டு நான் சாகணுமா? பேப்பரில் நியூஸ் போடுவாங்களே, கேவலப்படுத்துவாங்களே. ஐயோ ஐயோ உம்மான்னு அலற ஆளுதே ஏகப்பட்டது இருக்கு. ஏங்க, யானை மிதிக்குதுன்றதுக்காக நைட்டு 10 மணிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு போக முடியுமா? ஃபோட்டோ வரும்போது கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக. செம்ம கூலிங் போங்க, பேசவே முடியல. என்னாச்சு ப்ரோ? புரியல. யாருக்கு? ஓகே 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 ஓகே, வாங்க. இதான் நாய் குறுக்க வந்துருச்சான், அதனால ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எண்ணெய் நிறுத்துறதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க போல நான் பார்க்குறேன்.
ஃபுல்லாக எலக்ட்ரிக் வேலிங்க. ஏன்னா யானை தொந்தரவு பண்ணுறதுக்காக. அப்படிப்பட்ட இடத்துல நைட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரியெல்லாம் பைக்கில் யார் போவாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் இடம் இருக்குது, இப்படியெல்லாம் நைட்டில் போக முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் என்னோடய பைக் ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா கழுவி ஊற்றாதீங்க, ஏதாவது பார்த்து செஞ்சுடுங்க. நிஜமாகவே டெரராக தாங்க இருக்குது ரூட்டு. நான் வேறு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேண்ணா, லீடு. செம்மையாக தான் இருக்குது, நல்ல காடு. ஆஃப்ரோடிங் பார்த்தீங்களா? நைட்டு 10 மணிக்கு மூணாறில் ஆஃப்ரோடிங் ஓட்டுறோம். டொம்மு 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 டொம்முன்னு. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. பைக்கில் 2 இருக்குது. ஒன்று ஆன்ரோடு. ஆன்ரோடுனா பைக் ரோட்டில் ஓட்டுற பைக். ஆஃப் ரோடுனா ரோடு இல்லாத இடத்துல ஓட்டுற பைக், அதான் ஆஃப் ரோடு. புரியுதா இப்போ உங்களுக்கு? அதே போல் தான் காரும். ஆன் ரோடு காரு, ஆஃப் ரோடு காரு, அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பைக்குனால் எல்லாம் பைக். டிவிஎஸ் எக்ஸலாக இருந்தாலும் பைக்கு, பிஎம்டபிள்யூவாக இருந்தாலும் பைக், அவ்வளோதான். கார்னாலும் அப்படி தான். அம்பாஸ்டராக இருந்தாலும் காரு, ரோல்ஸ் ராயாக இருந்தாலும் காரு, அவ்வளோதான். என்ன காரில் வராங்கன்றதெல்லாம் தெரியாது, அதை பார்க்குறதும் கிடையாது மக்கள். என்னையை விட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். ஆனால் நம்ம கூட வர டீம், ப்ரோ மெதுவாக போங்க ப்ரோ, மெதுவாக போங்க ப்ரோ அப்படின்றாங்க. போவோம் மெதுவாக. ஏன்னா ஏதோ ரோடு கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது சிக்னல்லாம் கிடையாது, கால் பண்ணியெல்லாம் கூப்பிட முடியாது யாரையும். நிஜமாகவே டெரராக தாங்க இருக்குது ஏரியா. 2 பக்கமும் டீ எஸ்டேட்டு, நடுவில் அப்புறம் ரோடு. நைட்டு 10 மணிக்கு போனால் எப்படி இருக்கும் மூணாறில்? வேறு லெவலில் தான் இருக்குது. மாங்குளம் சொல்லுங்கள். நம்ம ஜிஎஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு பைக்கெலாம் அந்த ரோட்டில் ஓட்டவே முடியாது. நம்மளாலாம் முடியாது சாமி. நமக்கு நம்ம டயானா தான், டயானா.
அகில உலகத்துக்கும் தெரிந்த அற்புதமான ஒரு பெயர். உடனே கவிதைலாம் நினைச்சிடாதீங்க, அது கவிதை இல்லை சொல்கிறேன். செம்மையாக இருக்குல்ல டயனான்ற பேர். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஆமாம், இப்படியெல்லாம் நீங்கள் பைக் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போவீங்களா என்ன சொல்லுங்கள்? தளபதி மாதிரி ஃபஸ்ட்டு போவீங்களா, இல்லை பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே வருவீங்களா சொல்லுங்கள்? வேறு லெவலில் இருக்குங்க லொக்கேஷன். வால்பாறையில் காட்டுக்குள்ளே ஓட்டுவோம், இப்படி தான் நைட்டு 12 மணிக்கு ட்ரெக்கிங் போவோம். அந்த மாதிரி இருக்கு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் செம்ம ஃபீலு. பகலில் பார்ப்பு இந்த இடத்தையெல்லாம் எப்படி இருக்குங்க. மறக்காமல் அந்த வீடியோ நம்ம சேனலில் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் பெல்லை கிளிக் பண்ணுறதே இல்லை. வீடியோ பார்த்தீங்களான்னா பார்க்கல எனக்கு தெரியலையே, லிங்க் அனுப்பி விடுங்கன்றது. அதே போல் ஸ்டேட்டஸில் வைங்க, நான் வீடியோ போய் பார்த்துக்குறேன் அப்படின்றது. அப்புறம் சொல்லிக்கலாம். அதே போல் மாங்குளமெல்லாம் வர்றீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மாங்குளத்துக்கும் மூணாருக்கும் 1.5 மணி நேரம் ஆகும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாறுலேருந்து சாப்பாடு எல்லாமே அங்கே இருந்தால் மூணாறுலேருந்து தான் போகணும் மாங்குளத்துக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் மாங்குளத்தில் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்த பேக்கேஜாக புக் பண்ணிங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் மாங்குளம், சாப்பாடு நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன், மூணாறு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா, வேலைக்கு ஆகாது. ஆமாம், மூணாருக்கும் மாங்குளத்துக்குமே 1.5 மணி நேரம் ஆகும். ரோட பார்த்தீங்களா? வேற லெவலில் அட்வென்ச்சருங்க. மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குல்ல. மாட்டு வண்டியெல்லாம் இல்லைங்க, நம்ம டயனா தான். சில நேரம் சொல்கிறதே கேட்க மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள்? செம்ம தில்லிங்காக இருக்குங்க. திர்லிங் சொல்லுங்கள், திர்லிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். திர்லிங் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, அசைன்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? சரியான அட்வென்ச்சருங்க அது. லடாக்கெல்லாம் போயிருக்கேங்க, நான் 3 தடவை லடாக் போயிருக்கேன். லடாக்கில் ஓட்டினதை விட இது பயங்கரமாக இருக்கும் போலயே. ஏன் லடாக்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அதுக்கு லைட்டாக ஒரு விளக்கம் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இப்போது ஒன்றுக்கும் ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்குல்லங்க. இப்போ ஒரு ஜோசியம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் அஸ்ட்ராலஜி. அதே போல் இப்போ மெக்கானிக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டிகிரி.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கா, அதே மாதிரி தான் பைக் ரைடர் அப்படின்னா அவங்க லடாக் போயிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது அது ஒரு கோர்ஸு, அது ஒரு டிகிரி, அது ஒரு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. லடாக் போயிட்டு வந்தால் அவர் பெரிய ரைடரு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அதனால தான் ப்ரோ லடாக் போயிட்டு வந்திருக்கீங்களா, லடாக் போயிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குது. புரியுதா உங்களுக்கு? ரோட்டை பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆமாம், நான் லடாக் 3 டைம் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு டைம் பைக்கு, ஒரு டைம் காரு, இன்னொரு டைமும் பைக்கு தான். அந்த வராங்க பாருங்க மேடம் நம்ம ஆளுங்க, ஒரு மாதிரி கடுப்பில் வருவாங்க போல். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? பைக்கு பஞ்சரு, ஹிமாலயன் பஞ்சரு, நம்ம என்ன பண்ண முடியும்? பைக்கு பஞ்சரை போகிறதுக்கெல்லாம் நம்ம காரணமாக முடியுமா? யானை மாதிரி மேலே யானையா இருக்குமோ? இறங்குது இறங்கு 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 இறங்கு. நம்மளால ஒருத்தர் பயந்து ப்ரோ 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 மாங்குளத்துல எல்லாம் போட வேணாம் ப்ரோ, நம்ம 3 ரூம் போட்டு தங்கிக்கிட்டு காலையில் போவோம் ப்ரோ அப்படின்ட்டாரு. சரி விடுங்க விடுங்க, தளபதி இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. கரெக்டு தானே? இந்த ரோட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பைக் ஓட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நான் ஓட்டுறதில்ல ஃபஸ்ட்டு, நான் தான் இந்த டீமுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். கல்லை பார்த்தா யானையா 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 அப்படிதாங்க இருக்கு. கல்லை பார்த்தா யானை மாதிரி, ஒரு மரத்தை பார்த்தா யானை மாதிரி. சப்பா முடியல. ரூமில் சாப்பாடு சொல்லியிருக்கு, போகிறதுக்கு எப்படியும் 10:15 ஆகிடும் போல். சாப்பாடு வச்சுருப்பாங்களேன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் ஊர் இருக்குங்க கேரளாவில். மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மலை. கொடைக்கானல், ஊட்டி, வால்பாறை அப்படிங்கிறது அதில் ஒரு பார்க்கு. எல்லோரும் சொல்லுவாங்க கொடைக்கானலா, எத்தனோட கொடைக்கானல் போகிறது அப்படின்னு. அவங்க போகிறதெல்லாம் கொடைக்கானலில் காக்கா குளியல். போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறங்க வேண்டியது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேக்கு, போக்கர் சாக்கு, ட்ரெயின் பார்க், அதை மட்டும் பார்க்க வேண்டியது. நானும் கொடைக்கானல் போயிட்டேன்னு தீட்டிக்க வேண்டியது. உண்மை என்னென்னா கொடைக்கானல்ங்கிறது மிகப்பெரிய ஏரியா. கொடைக்கானலில் நீங்கள் புதுசாக சுற்றி பார்த்தோம்னா 3 மாதம் கொடைக்கானலில் இருந்தால் மட்டும்தான் கொடைக்கானலோட எல்லா ஏரியாவையும் பார்க்க முடியும். சரியா? நம்ம அதுக்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த மெயினான அந்த இடத்துக்கு மட்டும் போயிட்டு 1000 பேரோட பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது. இயற்கை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? யாரோட காலடி தடமும் படாத அப்படியே இயற்கையாக ஒரிஜினலாக இருக்கும்ல, அதுதாங்க இயற்கை. அங்கெல்லாம் யார் போகிறான்? நான் சொல்லும்போது கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எதுனோட போவீங்க கொடைக்கானலுக்கு அப்படின்வாங்க. கொடைக்கானல்ன்றது மிகப்பெரிய ஏரியா, இதெல்லாம் யாருக்கும் புரிஞ்சு தொலையாது. அதே போல் தான் ஊட்டியும், எதுனோட ஊட்டி போவீங்க அப்படின்வாங்க. ஊட்டியும் அப்படி தான், மாதக்கணக்காக அங்கே இருந்தால் தான் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும், ரசிக்க முடியும். எல்லாருமே காக்கா குளியல் தாங்க. என்ன மேட்ரு என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. சரி விடுங்க. அதே போல் மூணாறு போகிறேன் அப்படின்னா என்னோட பாஸ் மூணாறு போவீங்க அப்படின்னா
மூணாரில் எவ்வளோ இடம் இருக்குது அதெல்லாம் தெரியாது யாருக்கும். எப்படி இருக்கு? சரி வாங்க. வந்தாச்சா? டெரரா இருக்காரியா. கூட்ட பார்த்து பீதி ஆயிட்டாங்க போல. சரி விடுங்க, நமக்கு என்னங்க பயம்? யானை வந்தால் அது கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஓகேவா? நமக்கு என்ன பயம் இருக்குது? நம்ம அப்படி இதான் மாங்குளமோ? வந்துட்டோமா? சூப்பரு. கடல் கடலால் லைட்டு நடக்கணும். போய் எப்படி எல்லாம் டான்ஸ் ஆட போகுதுக்குள்ள எல்லாம். இதில் ஸ்விம்மிங் பூல் வேற இருக்கான் நம்ம தங்குற ரெசார்ட்டில். எங்கப்பா காணும் யாரையும். இப்போ வர்றதில்ல 5 பேர் வர்றதில்ல. 2 பைக்கு தான் நான் பயப்படுறது. ஏன்னா ஒன்று ஹிமாலயன், ஒன்று எக்ஸ்பல்ஸ். ரெண்டுமே டியூப் டயருங்க. அதனால தான் நான் பயப்படுறது. ஏன்னா ரோடெல்லாம் ஆஃப் ரோடிங்கா. பாருங்க ரோட்டை. ஏதாவது பஞ்சராக போய் தொலைதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. இதில் நம்ம பைக் வேறு பஞ்சரு. என்ன, நம்மளுக்கு டியூப்லெஸ்ஸு, அதனால பெருசாக பயம் இல்லை. டக்குன்னு ஒட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படி இல்லைன்னா கூட நாளைக்கு அடுத்த நாள் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டியூப் டயர் இருக்குது பாருங்களேன், சரியான இம்சங்க அது. அதனால நீங்கள் எக்ஸ்பல்ஸோ இல்லை ஹிமாலயனோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப யோசிங்க. மற்றபடி எக்ஸ்பல்ஸ் சூப்பர் பைக்கு, நல்ல பைக்கு, நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப லைஃப் வரும், மைலேஜ் நல்லா இருக்கும். அதோட ரிவ்யூவெல்லாம் நம்ம ஆளோட போட்டிருக்கோம் பாருங்கள். எக்ஸ்பல்ஸ் எல்லாம் சூப்பர் வண்டி. ஹிமாலயனும் நல்ல வண்டி தான், அதுக்காக குறையெல்லாம் சொல்ல முடியாது. மைனஸ் என்னென்னா அந்த டியூப்லெஸ்ஸுங்கிற ஒரே கான்செப்ட் தான் பெரிய ட்ராபேக். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸ்பல்ஸ் எடுக்கலாம், நல்லா ஓட்டலாங்க. எக்ஸ்பல்ஸ் எல்லாம் இன்ஜின்லாம் சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். பாட்டுக்கும் ஓட்டிக்கிட்டு தெரியலாம். இன்ஜினில் ஆயில் இருந்தால் போதும், டேங்கில் பெட்ரோல் இருந்தால் போதும், இங்கே பாட்டுக்கும் ஓட்டலாம். ஹிமாலயனும் அப்படி தான், உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டலாம். நல்லா கல் மேடெல்லாம் தாங்கும், இங்கே பாட்டுக்கும் ஓட்டிக்கிட்டு தெரியலாம். சரியான ஏரியா அங்கே மாங்குளம், வந்து பாருங்கள் மாங்குளத்துக்கு. இன்னொன்று என்னென்னா BMW போட்டிருந்தாங்க மாங்குளம், அன்னைக்கு என்னால் வர முடியல. சரி ஓகே நம்ம போவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ட்ரிப்பு ரெடி பண்ணோம். செம்ம ஏரியாங்க மாங்குளம்,
சூப்பரான ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் லீவ் டேஸில் வரீங்கன்னா மட்டும்தான் அங்கங்கே ரூம் புக் ஆகிருக்கும். மற்றபடி ஒர்க்கிங் டேஸ்லாம் வரீங்கன்னா இங்கே யாருக்குமே தெரியாது மாங்குளம்லாம். ஓ, மாங்குளம்னு ஒரு ஏரியா இருக்கா மூணாரில் அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. இங்கே பாருங்க, எல்லாமே ரெசார்ட்டு. ஓ, இதுதாங்க குண்டு பல்பாக எழுதிச்சாங்க. செம்ம செம்ம. ஓகேங்க, நான் ரூமுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதை கேட்டுருவோம். சரி, இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்ல அந்த இடத்துல, அந்த ஆஃப் ரோடிங்கில் எத்தனை கார் நின்றுச்சு தெரியுமா? அந்த இதில் எத்தனை கார் ப்ரோ நின்றுச்சாங்க? அதெல்லாம் ஃபுல்லு. எப்படி வந்தாங்க அந்த அவ்வளோ கார் அந்த இதில்? அதில் வரல, வேறு வழியில் வந்து உள்ளே பூந்துருக்காங்க. ஆமாம், எப்படியோ கண்டிப்பாக வந்துருக்கு. கொடூர வழி அது. சரி வாங்க சாப்பிட்லாம். சரி வாங்க வாங்க. எப்போ இப்போ தான் காதை அடைப்பே விடுது. இன்னும் என்னென்னலாம் அடைச்சிருக்கோது. நீங்களாம் லடாக் ரைடரு, சும்மா சைலண்டாக வரணும். இங்கேயே படுத்து போண்டா. மணி 11 ஆக போகுதுங்க. இப்போ தான் சாப்பிட போகிறோம் பாருங்க. செம்ம. எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன இருக்குன்னு நேரம் தெரிலையே. சப்பாத்தி இருக்குது, சிக்கன் இருக்குது, ரைஸ் இருக்குது, ரசம் இருக்குது. ரசம் இது அது ஏதோ ஊறுகாயா? இல்லை இல்லை, இது வடகமா? தோசைக்காய். சரி, கோவக்காய். ஓ, இது பருப்பு. பருப்பு. இது ரசமா? ஓகே. என்ன பருப்பு? சப்பாத்தி தொட்டுக்கியா? மோர் இருக்கா? சரி, இது என்ன இவ்வளவு சிக்கன் இருக்கு? இல்ல, எனக்கு வேற கடைசி நேரத்துல எங்க நம்ம டயரும் இதாகி நான் டியூப்லெஸ் வேற யாருமே இல்லையா, யார்கிட்ட வேற இது இல்லையா, சாப்பிட்டு எடுத்துட்டு வரலன்னாங்க. இந்த செட்டு அது நம்மள்ட்ட டியூப்லெஸ் செட் என்கிட்ட இருக்கு. நம்மள்ட்ட இருக்குங்களா? டியூப் செட் தான் என்கிட்ட கிடையாது, டியூப்லெஸ் இருக்கு. ஆனா காத்தடிக்கிறது வேணுமே. காத்தடிக்கிறது அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன எங்க அவர்கிட்ட கம்பெனியே இருக்கு. ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு. அப்புறம் என்ன கோலன் ஸ்ப்ரே வச்சிருங்க. அப்புறம் என்ன சோப் தண்ணி தானே. சரி, அப்போ செல்ஃப் சர்வீஸா? செல்ஃப் எல்லாம் வச்சிரோம். பஃபே எடுத்து என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. அதுவும் என்ன வேணுமோ. சோப்பா. இந்த இடமே சூப்பரா இருக்கு. சரி, 11:30 மணிக்கு வரவங்களுக்கு இதே டின்னரா? இல்ல சார், அவங்களுக்கு டின்னர் இல்ல. டின்னர் இல்லையா? இதெல்லாம் நமக்கு மட்டும்தான். அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுங்க. எங்கெங்க எல்லாம் வலிக்குதுன்னே தெரியல. அடிச்சு விடுங்க. ஒரு காட்சி உங்கள்ட்ட எனக்கு ஒண்ணே ஒன்று மட்டும் கொடுங்க. நமக்கு லடாக் பரணி டாக்டர் வந்த மாதிரி இப்போ இங்கே மாங்குளத்துக்கு நம்ம டாக்டர் வந்து அடிச்சு விடுங்க, அடிச்சு விடுங்க. எதையாவது போட்டு. இது ரசம். எது பருப்பு? இது ரசம், அது பருப்பு. என்ன ஆரம்பிச்சிட்டிங்க? அப்புறம் என்ன பண்ணுறது?